Hello everyone, let's welcome back to Mechanical. நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Suzuki Max100Rல கார்பரேஷன் எப்படி ஆகுது, கார்பரேட்டர் ப்ராப்ளம்னா என்ன பண்ணணும், அண்ட் தென் கார்பரேட்டர் க்ளீனிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா கார்பரேஷன் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, கார்பரேட்டர் பக்கத்தில் இருக்க அந்த பிளாக் கலரு அது ரொம்ப வெடிச்சிருந்து ஏர் வந்து வெளியே வந்துச்சுன்னா நமக்கு வண்டி வந்து ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக. ஸோ அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வெடிப்பு இருக்குது, ஆனால் அவ்வளோக்கா ஏர் வந்து வெளியே லீக் ஆகலை, அதனால் இது மாற்ற தேவையில்லை. அந்த கைட்வேஸ் அந்த லாக்கை வந்து நான் லூஸ் விட்டுட்டு கார்பரேட்டர் தனியாக வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ அப்படி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணுங்க. ஸோ அதனால் பெட்ரோல் டியூப்பு, மேலே இருக்க அந்த ஆக்சிலேட்டர் கேபிள், சோக் கேபிள் எல்லாமே கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம தனியாக எடுத்து தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம சுத்தமாக பண்ணணும், கஸ்டமருக்கு கரெக்டாக ப்ராப்பராக வண்டியை கொடுக்கணும். அதனால தான் எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி க்ளீன் பண்ணுங்கிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறதுன்னு. இப்போது இது கழட்டுறது பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் லிவர், ஓகேங்களா. இப்போ கழட்டியாச்சு. அடுத்து சோக் லிவர் நம்ம கழட்டிக்கலாம். 14 mm ஸ்பேனர் எடுத்து நீங்கள் இது லூஸு விட்டு தனியாக கார்பரேட்டர் வந்து தனியாக டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துக்கலாம். சோக்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நீங்கள் சோக் ஆக்டிவேட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு ஓவராக பெட்ரோல் வந்து உள்ள இன்ஜின் பிளாக்கில் சப்ளை ஆகும், ஓகேங்களா. அப்போவும் வந்து வண்டி உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும். அதனால் சோக்கெல்லாம் ப்ராப்பராக மாட்டும்போது நான் அது சொல்கிறேங்க எப்படி அப்படின்னு. இப்போ நம்ம ஃபுல்லாக டிஸ்மேண்டில் தான் பார்க்க போகிறோம். பாதி டிஸ்மேண்டில், அதுக்கப்புறம் மேண்டில், ஓகேங்களா. இப்போ கார்பரேட்டர் தனியாக எடுத்தாச்சு. வெஹிக்கிளுக்கு ஹார்ட்டே இந்த கார்பரேஷன் தாங்க. ஏன்னா இதில் தான் நம்ம இன்புட்டே சப்ளை பண்ணுறோம் இன்ஜின் பிளாக்கில். இப்போ ஃபுல்லாக நம்ம பாட்டம் சம்பை வந்து 4 ஸ்க்ரூ இருக்கும். 4 ஸ்க்ரூ வந்து லூஸ் விட்டு நம்ம கழட்டிக்கணும். இந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே எக்ஸாஸ்ட்டு தாங்க. ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா இந்த டியூப் வழியாக வெளியே வந்து நமக்கு கீழே இறங்கிடும் வண்டியில் ஆட்டோமேட்டிக்காக. இந்த டியூப்பு ஒரு பிரச்சனை இல்லை, அது டிஸ்மேண்டில் பண்ணனா கூட பரவாயில்ல. கீழே இருக்க 4 சம்பு ஸ்க்ரூவை லூஸு விட்டு நம்ம கழட்டிக்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஏன்னா ஸ்லோவாக பண்ணோம், கார்பரேஷன் முக்கியம், அதனால் ஸ்லோவாக தான் பண்ணோம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. கஸ்டமருக்கு எது இம்பார்ட்டன்ட், எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். 4 ஸ்க்ரூ லூஸ் விட்டுக்கணும். இந்த சம்பை கழட்டும் போது உள்ளக்க பேக்கிங் இருக்குது, அந்த பேக்கிங் கிளியாமல் எடுத்துக்குங்க. ஏன்னா அந்த பேக்கிங் கிடைக்கிறது இல்லை, அப்படியே பிஞ்சவனும் பேஸ்ட்டு போடலாம். ஆனால் பேஸ்ட்டு போடுறது கொஞ்சம் இதாக இருக்குங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பேக்கிங் பாருங்கள், பேக்கிங் கிளியாமல் எடுக்கும்போது. அதுக்கப்புறம் நாம் வந்து அந்த மேண்டல் ஒன்று இருக்குங்க, அந்த மேண்டலை லைட்டாக தட்டி விட்டு அதை எடுத்துட்டு அந்த கோல்டன் கலருக்கு பார்த்தீங்களா தாமிரம், இது அதை அமுத்திடாதீங்க. லைட் மெட்டீரியல், அது லைட் வெயிட் தான் இருக்கும். ஏன்னா அது பெட்ரோலையும் முதங்கிட்டு இருக்கிறது. இது பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெட்ரோலை பிளாக் பண்ணி பிடிக்கிறது. இந்த குப்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பெட்ரோலை நமக்கு ஸ்டாப் பண்ணியே கொடுக்கும். அது கரெக்டாக நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இது பார்த்துட்டிங்கன்னா ஹை ஸ்பீடு ஜெட்டுன்னு சொல்லுவோம். இது வழியாக அதிகமான பெட்ரோல் போய் நம்ம இன்ஜின் பிளாக்கில், அதாவது ஸ்பீடாக போகும்போது இந்த ஸ்க்ரூ வழியாக தான் நமக்கு அதிகமான பெட்ரோல் வந்து இன்ஜின் பிளாக்கில் சப்ளை பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா. ஸ்லோ ஸ்பீடில் இன்னொரு ஜெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரிய ஜெட்டோட சைஸ் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். இது ஸ்லோ ஸ்பீடு, வண்டி ஸ்லோ ஸ்பீடில் ஓடும்போது இந்த ஸ்க்ரூ வழியாக நமக்கு இப்போ கழட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ வழியாக நமக்கு பெட்ரோல் வந்து கொஞ்சமாக சப்ளை ஆகும். ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டோட டயா பார்த்துட்டிங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஹை ஸ்பீடு ஜெட்டு வந்து டயா வந்து ஹோல் டயா வந்து அதிகமாக இருக்கும், ஸ்லோ ஸ்பீடில் கம்மியாக இருக்கும். இவ்வளோ தாங்க, சிம்பிள். வண்டி ஸ்லோவாக போனால் நமக்கு பெட்ரோல் கம்மியாக இருந்தால் போதும், ஹையாக ஸ்பீடாக போகும்போது நமக்கு பெட்ரோல் அதிகமாக வேணும். அதனால் ஜெட்டு வந்து 2 ஜெட்டு யூஸ் பண்ணுறாங்க இதில். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த நாசிலை வந்து கழட்டிக்கிறேன். இதில் ஒரு வாசர் ஒன்று இருக்குது, அந்த வாசரில் டஸ்ட் எதாவது ஃபார்ம் ஆயிருந்தால், பெட்ரோல் வழியாக வர டஸ்ட்டெல்லாம் இதில் ஃபார்ம் ஆயிருந்தால் கழட்டிக்கணும். ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டோட சைஸ் கேட்டிருந்தீங்களா, அந்த ஜெட்டு வந்து பார்த்திங்கன்னா 15 mm சைஸு, ஹோல் டயா வந்து 15 mm, அந்த டயாவை தான் வந்து 15 mm சொல்லுவோம். இதுக்கப்புறம் இந்த 8 mm போட்டு இதை வந்து கழட்டிக்கலாம். இதில் வாஷர் இருக்குது பார்த்திங்களா, ஒரு பிளேட் வாஷர் மாதிரி, அதில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கும், அதுலேயும் வந்து லாக் ஆகி அந்த ஹோல் டயெல்லாம் அடைச்சிக்கலாம். அதனால் அதையும் கழட்டி தான் இது பண்ணணும். இப்போது இந்த ஏர் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, ஏர் ஸ்க்ரூவையும் கழட்டணும். இந்த இப்போ கழட்டுற பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ தான் நமக்கு ஏரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறது. இன்ஜின் பிளாக்கில் ஃபியூவல் வந்து கரெக்டாக வந்துடும், அண்ட் தென் ஏரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறது. ஃபியூவல் ப்ளஸ் ஏரை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறது இந்த ஸ்க்ரூ தாங்க. இதை டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து ஆஃப் ஆகும். லூஸோட வண்டியோட ரைசிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். அதாவது நான் மைலேஜ் வைக்கும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதோட எப்படின்னு சொல்கிறேன், பார்த்துக்கலாம். இந்த ஸ்க்ரூவும் கழட்டிக்கலாம், ஓகேங்களா. இந்த ஸ்க்ரூ கழட்டியாச்சா, தென் ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூவும் கழட்டிக்கணும். நாம்
அது பிரச்சனை இல்லைங்க. அது டஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகாது. உள்ள எல்லா ஹோல்டயாக்குள்ளேயும் நம்ம பெட்ரோல் கண்டிப்பாக சப்ளை ஆகணும். பெட்ரோல் தாங்க இம்பார்ட்டனே இதில். பெட்ரோல் வந்து கண்டிப்பாக இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இருந்தாலும் பெட்ரோல்லேயே டஸ்ட்டே வந்து ரொம்ப நாள் யூசேஜ் இருக்கும்போது அதுலேயே டஸ்ட் ஃபார்ம் ஆயிடும். அதனால தான் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு இந்த ஹோல்டை எல்லாமே ஏர் பிடிச்சி சுத்தமாக வந்து டஸ்ட் எல்லாமே வெளியே எடுக்கணும். ஓகேங்களா. கம்ப்ரெசர் வந்து நம்ம அன்சைடு இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நான் ஏர் பிடிச்சி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த ஜெட்டை மட்டும்தான் நம்ம வந்து இன்னர் விட்டு க்ளீன் பண்ணணும். அதாவது பின்னு அந்த மாதிரி நீடில் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஜெட்டை வந்து இன்னர் விட்டு கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா டஸ்ட் எல்லாமே ஏர் பிடிச்சாலுமே நமக்கு சில பார்ட்டிகள் வந்து அப்படியே ஒட்டி இருக்கும். ஏன்னா அப்படியே ரொம்ப நாளாக ஓடிட்டே இருந்து அப்படியே படிஞ்சுக்கும். அதனால் இன்னர் விட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாமே வாஷ் பண்ணி பெட்ரோலில் வாஷ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த பேக்கிங் தாங்க சொன்னேன், இந்த பேக்கிங் கிளியக்கூடாது, அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இது 8mm போட்டு அந்த போல்ட்டு வாஷரையும் க்ளீன் பண்ணிட்டேன். அதனால் போட்டு டைட் பண்ணிட்டேன். டைட் பண்ணிக்கலாம். 8mmங்க டைட் வந்து கம்மியாக வச்சா போதும், ஓவராக வச்சிடாதீங்க. த்ரெட்டு டேமேஜ்னால் கார்பரேட்டர் மாத்திரம் தான், அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் ஜெட்டை வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு வந்து டயா வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயரோட ஒரு இது தான் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி நம்ம இருக்கிற டஸ்ட்டு ஹோல்டயால் இருக்கிற டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கிறது எல்லாமே நம்ம வெளியில் எடுக்கணும். ஓகேங்களா. இன்செர்ட் பண்ணி டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதாங்க. இருக்க சைடில் இருக்க பார்ட்டிகள் எல்லாமே வெளியே வந்துடும் இப்படி பண்ணும்போது. நல்லா இன்செர்ட் பண்ணிக்கங்க. எல்லா ஹோல்டயாலையும் நம்ம இதை வந்து இன்செர்ட் பண்ணி டஸ்ட் எல்லாமே வெளியில் எடுக்கணும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம போட்டு டைட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணது சின்ன ஜெட்டு, ஸ்லோ ஸ்பீட் ஜெட்டு. அது வந்து டயா 15mm ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த ஹோல்டயாவை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணணும். திருப்புளியும் சுத்தமாக தொடச்சிட்டு டைட் பண்ணுங்க. ஏன்னா திருப்பியில் இருக்க டஸ்ட்டு போய் அந்த ஹோல்டயாவில் அடைச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற திருப்புளியுமே இந்த 2 ஜெட்டை டைட் பண்ணும்போது சுத்தமாக தொடச்சிட்டு தான் நீங்கள் யூஸே பண்ணணும் அந்த திருப்புளியை. இண்டிகேட்டர் ஆகட்டும் எதாக இருந்தாலும் சரிங்க. அடுத்து பெரிய ஜெட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். பெரிய ஜெட்டை ஃபுல்லாக இதோட சைஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 57 சம்திங் 57 வருங்க இதோட ஜெட்டு சைஸு. போட்டு டைட் பண்ணிட்டேன், பெரிய ஜெட்டையும் டைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பெட்ரோலை லாக் பண்ணுற டிப்ஸ்டிக் இருக்குது பார்த்திங்களா, அந்த நீடில், அந்த நீடில் போட்டு இந்த பிளேட்டு இதுதான் வந்து நமக்கு பெட்ரோல் வந்து கீழே இறங்கும். பெட்ரோல் நம்பிச்சுன்னா இது முதந்து அந்த பின்னு இருக்குது பார்த்திங்களா உள்ளக்க அந்த ரெட் கலர் குப்பி மாதிரி, அது போய் பெட்ரோலை லாக் பண்ணிக்கும். லாக் பண்ணும்போது நமக்கு பெட்ரோல் இறங்காது. இதுதான் கார்பரேட்டருக்குள்ள இருக்க ப்ராசஸே. எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதுலேயும் அதே மாதிரி தான். ஓகேங்களா. இதை போட்டு நம்ம செக் பண்ணிக்கணும், ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கணும். ஆப்ரேட் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து கேப்பை போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாமே டைட் பண்ணிட்டேன். கேப்பு போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூவை நான் போட்டுறேன். ஏன்னா கேப் வந்து கொஞ்சம் நான் வந்து பேக்கிங் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு, அதனால் நான் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 696 பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, நாட் ஃபார் அனபாண்ட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் கழட்டும் போது அப்படியே ஒட்டிக்கும், கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது. 696 பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூ ஆஸ்க்ரூ வந்து போட்டு டைட் பண்ணிக்கிறேன். நான் டைட் பண்ணிட்டு ஒரு சுற்று நான் 1.5 டைட் பண்ணிட்டு ஃபுல் டைட் பண்ணிட்டு 1.5 லூஸ் விட்டு வச்சுக்கிறேன். பாருங்கள் 696 பேஸ்ட்டு யூஸ் பண்ணிங்க, நாட் ஃபார் அனபாண்டு எதுவுமே யூஸ் பண்ணிடுறாங்க, மற்ற பேஸ்ட்டு எதுவுமே யூஸ் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் இது போட்டோம்னா அப்படியே அப்பிக்கும். அதெல்லாம் போட்டிங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ 2 நாளும் வராது, டேமேஜ் நிறையா ஆகும். இதுனா ஈஸியாக நீங்கள் ஆக்ஸா பிளேடு யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஆனால் மற்ற பேஸ்ட்டெல்லாம் எடுக்கவே முடியாது. அதனால் கார்பரேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பேஸ்ட்டு போடவே கூடாது. இருந்தாலும் நம்ம பேக்கிங் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, கிடைக்கல, அப்படிங்கிறப்ப நான் பேஸ்ட் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். இதுதான் சொல்யூஷன். லீக்கேஜ் வருதுன்னாலும் நம்ம பேக்கிங் போட்டு போடலாம். ஓகேங்களா. லீக்கேஜ் வந்தாலும் நீங்கள் இது பேஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா கூட லீக்கேஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. போட்டதுக்கப்புறம் 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக. நாலு ஸ்க்ரூவும் ஒரே லென்த்து தான், லென்த்து வேரியேஷன் எதுவுமே இல்லை. 4 ஸ்க்ரூ ஒரே லென்த் தான். 4 ஸ்க்ரூ போட்டு
ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. லூஸாக வச்சிங்கன்னா நமக்கு இதில் பெட்ரோல் லீக் ஆகும். என்னடா நைட்டு திறந்து விட்டுட்டு காலையில் பெட்ரோலே இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடாது. ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ டைட் பண்ணுறோங்க அந்தளவுக்கு லீக்கேஜ் வந்து ரிமூவ் பண்ணலாம். நான் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். ட்ரெயின் ஸ்க்ரூ இருக்குது, அதையும் டைட் பண்ணிங்க. அதை டைட் பண்ணால் விட்டுறாதீங்க, ஏன்னா அதுலேயும் வந்து லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எக்ஸாஸ்ட். கார்பரேட்டருக்குள்ளே உள்ளக்க தண்ணி மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதை லூஸ் விட்டு நம்ம தண்ணியை வெளியே எடுத்துக்கலாம். அதுக்காக தான் இது ட்ரெயின் பண்ணுறது. கப்பவே கட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்க்ரூ லூஸ் விட்டிங்கன்னா கீழே இருக்கிற ஸ்க்ரூ பாட்டமில் இருக்கிற லூஸ் விட்டு ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். இப்போ நான் கார்பரேட்டரும் அசம்பிள் பண்ணி சோக் வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்ரேட் பண்ணுறது. சோக் மேலே ஏறிச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. பெட்ரோல் வந்து நமக்கு அதிகமாக இன்ஜின் பிளாக்கில் சப்ளை ஆகும். அதனால வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதனால் சோக் மாட்டும்போது ஆப்ரேட் ஆகுதா, கரெக்டாக ஆப்ரேட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு மாட்டுங்க. மரம் போடும்போது அப்படி தான் கேர்ஃபுல்லாக போடணும். டேமேஜ் ஆச்சு, அதில் ஒரு ஓரிங் இருக்குது, அந்த ஓரிங் இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஏன்னா அது லீக்கேஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஓரிங்கே போடுறோம். லைட்டாக ஆப்போசிட் பண்ணி அப்புறம் டைரெக்ட் பண்ணுங்கள், ஈஸியாக போட்டுக்கலாம். போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். டைட்டிங் கெப்பாசிட்டி 14 mm ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும். நாட் ஃபார் 22 mm அந்த மாதிரி வீல் நட்டு போடுற மாதிரி டைட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நான் நீடில் போடுறேன். இது ஆக்சிலேட்டர் கேபிளுங்க. ஆக்சிலேட் பண்ணும்போது அந்த பின்னு சென்ட்ரலுக்கு பார்த்திங்களா, அந்த பின்னு மேலே ஏறும். மேலே ஏறும்போது நமக்கு உள்ளக்க ஃபுல்லாக பெரிய ஜெட்டிலேருந்து நமக்கு பெட்ரோல் சப்ளை ஆகும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏர் ஸ்க்ரூக்கு பார்த்திங்களா, இந்த ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூ, அந்த ஸ்க்ரூ இருக்கிற சைடு நம்ம இதுவும் அப்ளை பண்ணி ஆகணும். இந்த ஸ்க்ரூவுக்கு பார்த்திங்களா, இப்போ காட்டுற பாருங்க, இந்த ஸ்க்ரூ நேரம் அந்த கேவிட்டி கைடுவே வந்து கரெக்டாக இருக்கணும். இன்னும் ஆப்போசிட்டில் போயிட்டிங்கன்னா ஒரு கைடுவே இருக்கும். உள்ளக்கே அவங்க சின்ன ஒரு நீடில் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கைடுவே அந்த பின்னில் இப்போ காட்டுற பாருங்கள், ரைட் சைடு இதில் இருக்க பின் இருக்குது பார்த்திங்களா, சென்டரில் ஹோல் இருக்கா, அதில் அந்த பின் இறங்கும். ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அந்த பின்னு இந்த கைடுவேலும் நமக்கு கரெக்டாக மேலே எங்கேயும் அப்படியே மூமெண்ட் ஆகிட்டு இருக்குங்க உள்ளக்க. ஏன்னா கைடுவே நம்ம ஸ்லோ ஸ்பீடுக்கு ரொம்ப லூஸ் விட்டோம்னா இது திரும்பக்கூடாதுங்கிறக்காக 2 பக்கம் கைடுவே கொடுத்துருக்காங்க. அந்த கைடுவேவை கரெக்டாக பார்த்து மாட்டிக்கணும். ஈஸியாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக இறங்குங்க. நாட் ரொம்ப புஷ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது. கரெக்டாக சீட்டிங் ஆயிரும். நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும், சீட்டிங் ஆயிரும். அந்த கைடுவேல கிராஸாக போட்டிங்கன்னா தான் டேமேஜ் ஆகும். இப்போ நான் இந்த கைடுவே வந்து கரெக்டாக போட்டுக்கிறேங்க. இந்த கைடுவே நமக்கு ஸ்லோ ஸ்பீட் ஸ்க்ரூ ஏற்ற மாதிரி வரணும். ஏன்னா டைட் பண்ண மேலே ஏறும்போது நமக்கு ஸ்பீடு அதிகமாகும். மேலே ஏறும்போது அந்த பின்னு சென்ட்ரல் இருக்க பின்னு இருக்குது பார்த்திங்கன்னா, அது மேலே ஏறும்போது நமக்கு பெட்ரோல் அதிகமாக சப்ளை ஆகும், நமக்கு வண்டி ரைஸ் ஆகும். இதுதான் இதில் கான்செப்ட்டு. 2 பக்கம் கைடுவே கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளக்க போயிருங்க. போட்டு டைட் பண்ணிங்க. இதை டைட் பண்ணுறது கட்டிங் பிளேடில் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணும்போது நார்மல் டைட்டு தான் இருக்கணுங்க. ஏன்னா 4 மரம் தான் இருக்குது. இந்த இதுலேயும் ஒரு ஓரிங் இருக்கும், அந்த ஓரிங் கரெக்டாக இருக்கும். எல்லா ஓரிங்குமே லீக்கேஜை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தாங்க. டேமேஜ் ஆகிருந்தால் மாற்றிடுங்க. மேக்ஸிமம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் வராது. அந்த ஓரிங் எல்லாமே மரம் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். கிராஸ் மரம் ஏற்றுனீங்க அவ்வளோதான், கார்பரேட்டர் மாற்றி தான் ஆகணும். போட்டு கட்டிங் பிளேடில் டைட் பண்ணிக்கலாம். ஃபுல் டைட் பண்ணிட்டு நான் கார்பரேட்டரை இப்போ வண்டியில் அசம்பிள் பண்ணுறேன். அந்த ஃப்ளான்ச் வந்து செக் பண்ணிங்க. ஏன்னா ஓடும்போது வெளியில் ஏர் வந்துச்சுன்னா நமக்கு வண்டி வந்து மிஸ் ஆகி ஓடும். ஆனால் ஃப்ளான்ச்சை இதுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இப்போ நான் அந்த ஃப்ளாஞ்சில் ஒரு கைடுவே இருக்கும். அந்த கைடுவேல கரெக்டாக மார்க் இருக்குது பாருங்கள், கரெக்டாக சீட்டிங் இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு மார்க், ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்குங்க. அது நீங்கள் கரெக்டாக நான் சொல்லித்தரேன், பார்த்துட்டிங்கன்னா மாட்டிக்கலாம் ஈஸியாக. பாருங்கள், சென்டரில் ஒரு கட்டு எடுத்துகிட்ருக்காங்க, அந்த கட்டு கார்பரேட்டரில் இருக்கும். அந்த கைடுவே இருக்கும். அதை கரெக்டாக நேருக்கு நேர் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அந்த 2 கட்டுக்குள்ளே இந்த கார்பரேட்டர் கைடுவே வந்து உள்ளக்க போகிற மாதிரி இப்படி இருக்கணுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த கிளிப்பை போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்டில் போய்ட்டு நான் கிளிப்பை டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வண்டி வந்து மைலேஜ் எப்படி வைக்கிறது, வண்டியில் மைலேஜ் எப்படி வச்சு நல்லா வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் பெட்ரோல் டியூப்பு இதில் எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறேங்க. ஆப்போசிட்டில் போய்ட்டு கிளிப்பை டைட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. லூஸ் இருந்தால் நமக்கு ஏர் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஃபுல்லாக டைட் பண்ணிங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.
நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.